அக்கா குட்டியாவோ பெருசாவோ நீ அழகா பண்ணியிருக்க. சாப்பிட போல இருக்கா. சாப்பிடு ஜுடா. அப்பதான் நீ பாத்ரூம்ல போய் உட்காருவேன், நான் ஜாலியா இருக்கலாம். சாப்பிடு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு JuCia. என்னடா இந்த செட்டப் எல்லாம் பார்த்துட்டு நீங்க என்ன கெஸ் பண்ணியிருப்பீங்க? கன்ஃபார்ம் சமையலாக தான் இருக்குன்னு நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம். அது என்ன எக்ஸ்பெரிமெண்ட்டு வீடியோக்குள்ளவே பார்க்கலாம் வாங்க. கிடையாது, எக்ஸ்பெரிமெண்ட் கிடையாது, எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே, நம்ம வீடியோக்குள்ள போய் என்ன இதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. நான் இந்த மேக்கிங்கை மட்டும் பார்த்துட்டு நீங்கள் அது வரைக்கும் நீங்கள் கெஸ் பண்ணணும், ஓகேவா? இப்போ அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் தம்பி கொண்டு வருவான். ஓகே, தம்பி தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டான். இது அந்த கிட்லேயே அவங்க கொடுப்பாங்க. அந்த கிளிசரின் கூட அந்த கிட்லேயே கொடுப்பாங்க. இதை போட்டு தான் நம்ம அதை செய்யணும். இது நான் சொல்லும் போதே உங்களுக்கு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாம், கரெக்டு, நீ சொன்னாத செய்ய போகிறோம். ஓகே, வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கடைசியில் சொல்லிட்டு ஃபஸ்ட்டே. ஓகே, முதல்ல நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். இப்படி பண்ணுறாலும் நம்ம தீ பற்ற வச்சாச்சு. இதை வச்சிடலாம். இதை வச்சதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இது குடிக்கிற தண்ணி கிடையாது, அதனால தான் அவன் குடிக்காமல் இருக்கான். குடிக்கிற தண்ணி இருந்துச்சுன்னா அந்த கிளாஸே காலி பண்ணுவேன். அந்த கிளாஸ் கேஸ் கிடையாது, கிளாஸ் அவன் காலி பண்ணுவான். ஓகே, இந்த தண்ணி கொதிச்சு வந்ததுக்கப்புறம் இதை நம்ம எடுத்து வச்சு இந்த கிளிசரின் எடுத்து அதை நம்ம உருக்கணும். இதுதான் அந்த சோப் கிட்டு. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுக்குறேன். இது கூட இதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். இதுக்குள்ளே கிளிசரின் இருக்கும். இந்த பாருங்கள், இவ்வளோ தருவாங்க, நிறையாவே தருவாங்க. அப்புறம் ரோஸ் பெட்டல்ஸு. அதில் எங்கள் வீட்டில் இருக்கும்போது அது வாசமாக அடிச்சுட்டே இருக்குது. இது ஸ்க்ரப்பு அதுக்குள்ளே வைக்கிறதுக்கு. ஓகே, அப்புறம் இரு அக்கா சொல்லு. இது கலர் சொல்லு. வீடியோ இருக்கும்போது எப்படி சொன்னோம் எனக்கு தெரியும். ஓகே சொல்லு. இது கலர். இது ஃப்ராக்ரன்ஸு, வாசம் அடிக்கிறதுக்காக இது போடுவாங்க. ஐயோ ஆக்சுவலாக கரெக்டாக இந்த பேனை அடுப்பில் வச்சு இந்த கிளிசரிங்கை போட்டு அதில் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பட் அப்படி பண்ணோன்னா கிளிசரின் சீக்கிரமாகவே ப்ரௌன் ஆயிரும். அதனால தான் நான் இந்த மாதிரி மெத்தடில் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், நல்லா கொதிக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்களேன், இந்த தோசையை ஏய், தோசை இதில் செய்ய மாட்டாங்க, பாலை தான் இதில் செய்வாங்க. பால் எப்படி செய்ய முடியாது, பசுமாடுலேருந்து வச்சு எல்லாத்தையும் பண்ணி வாயில் போட்டுக்கலாம். ஐயோ, இவன் நிறுத்த மாட்டானே. ஓகே, இந்த பேன் எடுத்து நம்ம இப்போ உள்ளே வச்சிடலாம். இது எடுத்து உள்ளே வைக்க பாருங்க. ஆமாம், இது எடுத்து உள்ளே வச்சு இப்போ இந்த கிளிசரினை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு போடலாம் ஃபஸ்ட்டு கலருக்காக. இது நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஃப்ராக்ரன்ஸ் போடணும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா உருகுது. ஜூடா, இங்கே பாரு ஜூடா, எவ்வளோ அழகாக இருக்குல்ல? அது ஜெல்லி மாதிரியே இருக்குது, எனக்கு சாப்பிடணும் போலையே இருக்குது. இப்போ நம்ம ஃப்ராக்ரன்ஸ் ஆட் பண்ணலாம். ஒரு 7 to 8 ட்ராப்ஸ் மட்டும் ஊற்று ஜூடா. ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன். அதில் கொடுத்துருக்குற கலரு போதும். ஒரு ட்ராப் போதுமா? 2 ட்ராப்? இன்னும் ஒரே ஒரு ட்ராப் மட்டும் போடு, போதும். இங்கே பாருங்க, என்ன அழகான கலரில் இருக்கு. ஒரே ஒரு ட்ராப் மட்டும் போட்டுக்கணும். இல்லை, இது கரெக்டாக இருக்கு. எனக்கு பிடிக்காது. எனக்கு பிடிக்காது. சூடாக இருக்கும் போதே நம்ம அந்த மோர்
ஊற்றிடணும், இல்லைன்னா அது ட்ரை ஆகி ஒரு மாதிரி ஆயிரும். நீங்கள் சிலிக்கான் மோல்டில் வச்சுருந்தீங்கன்னா கூட அதுலேயும் நீங்கள் ஊற்றிக்கலாம். ஓகே, இதை ஒரு 15 to 30 minutes நம்ம வந்து விட்டுறலாம். அப்போ தான் அந்த சோப் ஃபார்ம் ஆகும். இப்போ அடுத்த கலர் செய்ய ஆரம்பிச்சிடலாம். சரி, நான் இந்த 4 கலர்ஸில் எந்த கலர் நீங்கள் கண்டுபிடிக்கீங்க பார்க்கலாமா? இந்த 4 கலர்ஸில் நாங்கள் ஒரு கலர் வச்சுருக்கோம். அது நீங்கள் என்ன கலர்? இந்த கலர்ஸா? இந்த ஒயிட்டை தவிர இந்த கலர்ஸில் எது நீங்கள் கெஸ் பண்ணுங்கள். இந்த கலர் வந்து கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக தான் நான் வந்து கொஞ்சம் கேசரி பவுடர் கலர் எல்லோ கலரில் எடுத்துருக்கேன். பண்ணிட்டோம் நாங்கள். அது ஆரஞ்சு கலர். இல்லை, அது கேசரி வந்து இப்படி தான் காமிக்கும். அந்த கலர் இப்படி தான் இருக்கும். நாங்கள் கேசரி ஒரு வீடியோ ஓட்டோம்ல. அவன் உப்பு வீடியோவை கேசரின்னு இவ்வளோ நாளாக நினச்சிக்கிட்டு இருக்கேன். கேரட் ஹல்வாவா அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கான். ஓகே, இப்போ நம்ம அடுத்த இது வந்து போட்டு பார்த்துடலாம். இது அந்த கிட்டுக்குள்ளேயே தந்த மோல்டு. ஏன் நாங்கள் இந்த மோல்டை வந்து யூஸ் பண்ணலைன்னா இது கொஞ்சம் அட்ராக்டிவாக தெரியாது, அதுதான் கொஞ்சம் அழகாக இருந்துச்சு. அதனால வந்து நாங்கள் அந்த மோல்டு யூஸ் பண்ணோம். அந்த மோல்டெலாம் வந்து கேக்கு பிஸ்கெட்ஸ்க்கெலாம் வந்து அந்த மாதிரி மோல்டு தருவாங்க. ஓகே, இப்போ நம்ம திரும்ப இதை போட்டு அடுத்த ரவுண்டு போட்டுடலாம். இந்த மாதிரி ஃப்ராக்ரன்ஸ் உங்கள் வீட்டில் ஏதாச்சும் இருந்தால் கூட நீங்கள் அந்த ஃப்ராக்ரன்ஸையும் போட்டுக்கலாம். இப்போ இந்த கிளிசரின் கூட எல்லோ ஃபுட் கலர் ஆட் பண்ணலாம். இதை வந்து நான் வந்து தான் இந்த கலர் ஆட் பண்ணுறேன். இது ட்ரை ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்து இந்த ஃபுட் கலர் ஆட் பண்ணி அந்த மோல்டில் ஊற்றிடலாம். நம்ம பாப்பிட்டை விளாண்டு தானே யூஸ் பண்ணுவோம். ஆனால் இப்போ நான் அதுலேயே வந்து கொஞ்சம் வந்து இந்த சோப்பு போட்டிருக்கேன் பாருங்கள். கொஞ்சம் தத்தைக்க புத்தைக்கன்னு தான் வந்திருக்கு. அதையும் நீங்கள் பாராட்ட தான் செய்யணும். இது வந்து சிலிக்கான் மாடலால் நம்ம வந்து தைரியமாக இதில் ஊற்றலாம். எனக்கு வந்து இது ஒரு மாதிரி இருந்த மாதிரியே இருந்துச்சு. அதனால நான் வந்து திரும்ப ஒன்று வந்து இது ஊற்றினேன். அது வந்து வீடியோவில் திடீர்னு வந்து கேப்சர் ஆகாமல் போயிருச்சு. அதனால் வந்து சாரி. இப்போ வந்து ப்ளூவை நம்ம எடுத்து பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து சோப்பு எடுத்து பார்த்துடலாம். வாவ், இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக வந்திருக்குன்ட்டு. இங்கே பாருங்கள், எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குது. ஆனால் இந்த பக்கத்தை ஒரு மாதிரி இருக்குது, இந்த பக்கம்லாம் நீட்டாக அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது பார்க்க அழகாக இருக்குக்கா, சாப்பிட போல இருக்கா. சாப்பிடுச்சுடா, அப்போ தான் நீ பாத்ரூமில் போய் உட்காருவேன், நான் ஜாலியாக இருக்கலாம். சாப்பிடுச்சுடா. இதையும் நம்ம எடுத்து பார்த்துடலாம். அதுக்குள்ளே வந்துடுச்சு. ஈஸி எப்படி இருக்குது இது? அது பார்க்க சோப்பு மாதிரி இருக்குது. இந்த வச்சு பார்த்துருக்கோம். ஜூஸ் கட்டியாக மாதிரி இருக்கு. இது என்ன ரிசல்ட்டுக்குள்ளே வரோன்னு எனக்கு தெரியல. இங்கே பாருங்கள், இது வந்து நான் பாக்கெட்லேயே வந்து செஞ்சுருந்தேன். எவ்வளோ க்யூட்டாக அழகாக குட்டியாக இருக்குன்ட்டு. நம்ம வந்து இந்த சோப் செஞ்சோம்ல, இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு செஞ்சுருக்கோம். இது வந்து கை கழுவுதா இல்லையான்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ நுர வருதான்னு பார்த்துக்கலாம். இங்கே பாருங்க, நிறைய நுர வருது. என் கையில் இருந்த அழுக்கெல்லாம் போயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தம்பியும் வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணி பார்க்க போகிறான். நல்லா நிறைய நேரம் தச்சிட்டே இரு. ஓகே, கை கழுவிடலாம். சரி
எக்ஸ்பெரிமெண்ட் சக்சஸ். இந்த கிட்ட வந்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஷாப்ஸ்லயும் வாங்கிக்கலாம், இல்லைன்னா அமேசானோட லிங்க் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்ல போய் பாருங்க. இது வந்து நல்லா வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்றது பிடிக்கும்னு சொல்லுங்க. அப்புறம் இந்த சோப் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இவன் எப்போ பார்த்தாலும் டபுள் தடவை சொல்றான். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் ஒன்லி சப்ஸ்கிரைப். சரி, பை ஃப்ரெண்ட்ஸ். See you on the next video. Bye.